நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தடை நீக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் கடந்த 3 தினங்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரானதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி ஆகிய அருவிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை நேரத்தில் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ஐந்தருவி மற்றும் புலியருவி பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து தண்ணீர் வரத்து சீரானதை தொடர்ந்து குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 நாட்கள் தடைகளுக்கு பிறகு தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் அருவியில் ஆனந்த குளியலிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் குற்றாலத்தில் தடை விதிக்கப்பட்ட 3 தினங்களில் சாலையோர கடை வியாபாரங்கள் மிகுந்த பாதிப்படைந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் வியாபாரமும் களை கட்டியுள்ளதால் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.